பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எத்தனாம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 ஏப்ரல் 2025 செவ்வாய்க்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாங்க. நம்ம முந்தானேத்து நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தோம் சரிங்களா. பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு 9.69% அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதி ஆண்டில் சரிங்களா. அதை வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான டேட்டா. பொருளாதார வளர்ச்சியில் இப்போ தமிழ்நாடு எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 9.69% மறந்துடாதீங்க. இன்றைக்கி நியூஸ் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு பேஜுன்னு எதுவுமே இல்லை சரிங்களா. முக்கியமான நியூஸ் வந்துட்டு இன்றைக்கி கம்மி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நம்ம நியூஸ் பேப்பர் நியூஸு கம்மியாக இருக்கே எது விட்டுட்டு போகிறோமோ அப்படின்லாம் நிறையா நேரம் நினைக்காதீங்க. சில நேரம் நியூஸே வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்மியாக தான் வரும் சரிங்களா. சரி, ஆனால் இந்த இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்க. மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்களுக்கு மேம்பாட்டுக்கு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அதாவது 216 கோடியில் நிறைய அறிவிச்சிருக்காரு. இதில் வந்து கீழே பாருங்கள், அதாவது தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்ய தங்கச்சி மடம் பகுதியில் 150 கோடியில் புதிய மீன்பிடி துறைமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டாங்க அப்படின்னா, புதுசாக மீன்பிடி துறைமுகம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா தங்கச்சி மடம். இதோட எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஸ்ரீலங்கா இருக்குது, இங்கே ராமேஸ்வரம் பகுதி இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த எல்லை தாண்டி மீன் பிடிக்க போகிறாங்க. ஸோ இந்த தங்கச்சி மடம் பகுதியில் ஒரு துறைமுகம் அமைச்சிட்டாங்க அப்படின்னா ஆழ்கடல் நோக்கி எல்லாம் போயிடுவாங்க மீனவர்கள். அப்போ வந்து அந்த எல்லை தாண்டி மீன் பிடிக்கிற பிரச்சனை வந்து குறையும். அதனால் தங்கச்சி மடம் பகுதியில் புதுசாக வந்து ஒரு இது மீன்பிடி துறைமுகம் கட்டுனா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு 150 கோடியில் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு, பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. புதிய மீன்பிடி துறைமுகம் எங்கே அமைய போகுது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில். அதே மாதிரி செய்யாறு தொழில் வழி தடம் அதை வந்து திருவண்ணாமலை வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது கேட்கலாம் உங்களுக்கு வந்துட்டு, புதிய தொழில் வழித்தடம் எங்கேருந்து அமைக்க போகிறாங்கன்னா செய்யாறு தொழில் பூங்காலேருந்து எண்ணூர் துறைமுகம் வரையும் பொருட்களை வந்து வேகமாக எடுத்து செல்றதுக்காக இந்த தொழில் வழி தடம் வந்து அமைய போகுது. அது திருவண்ணாமலையும் மலை வரையும் நீட்டிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சட்டப்பேரவையோட துணைத் தலைவர் பேர் கொடுத்துருக்காங்க, கு பிச்சாண்டி சரிங்களா. சட்டப்பேரவை தலைவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாவு சரிங்களா. துணைத் தலைவர் யார் அப்படின்னா கு பிச்சாண்டி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் ஸ்மார்ட் வாகன நிறுத்தம் வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா எங்கன்னா சென்னை அண்ணா நகரில் சரிங்களா. சென்னை அண்ணா நகர் பகுதியில் ஸ்மார்ட் வாகன நிறுத்தம் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸுங்க, திராவிட இயக்க தலைவர் சவுந்தரபாண்டியனுக்கு மணிமண்டபம். இவர் யாருங்க சவுந்தரபாண்டியன்? 1929 செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடந்துச்சு. அதுக்கு வந்து தலைமையேற்றவர் தான் யார் அப்படின்னா சவுந்தரபாண்டியன். இது வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின் சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின். WPA சவுந்தரபாண்டியன் இவர் தான் வந்து சுயமரியாதை இயக்கம் முதல் மாநாடு செங்கல்பட்டில் 1929 நடைபெற்றப்ப இவர் தலைமையேற்றார். இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மணிமண்டபம் கட்ட போகிறாங்க. எங்கே அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் இவருக்கு மணிமண்டபம் அமைக்க போகிறாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டாங்க, இது கண்டிப்பாக கேட்கலாம் சரிங்களா. எங்கே அமைக்க போகிறாங்கன்னா WPA சவுந்தரபாண்டியனுக்கு திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் மணிமண்டபம் அமைக்க போகிறாங்க. சரி, ரைட்டு. அடுத்தது பாருங்கள், அந்த கால் பைசாகி விழா வந்து பாகிஸ்தானில் நடக்குதுங்க. ஸோ இந்தியாவில் இருக்க நிறையா சீக்கியர்கள் வந்து பாகிஸ்தான் போய் அதை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 6500 பாகிஸ்தான் விசா வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஒப்பந்தம் 1974 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போடப்பட்டிருக்கு. இந்த 74 இன்னொன்று முக்கியமானது சொன்னேன், என்னன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு கூட. என்ன அப்படின்னா 1974 தான் கச்சத்தீவோட ஒப்பந்தமும் போட்டாங்க. முதல் ஒப்பந்தம். ரெண்டாவது ஒப்பந்தம் 76 போட்டாங்க. ஸோ அதே டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைசாகி திருநாளுக்கு வந்து பாகிஸ்தானில் போய் இந்தியர்கள் வந்து கும்பிடணும் அப்படின்னா அதுக்கும் வந்து விசா தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 74 அதே வருஷம் தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க சரியா.
இங்கே ஆந்திராவோட தலைநகர் பேர் கொடுத்துருக்காங்க அமராவதி. சரியா, அதோட மேம்பாட்டுக்கு 4200 கோடி கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான். இன்னொரு முக்கியமான நியூஸுங்க. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வக்பு சட்டம் அமலுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து அமைக்க போகிற முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரள மாநிலம். இந்த புதிய வக்பு சட்டத்தின்படி வக்பு வாரியம் அமைக்க போகிற முதல் மாநிலம் எந்த மாநிலம்னு கட்டாயம் கேட்பாங்க. கேரள மாநிலம் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, மறந்துடாதீங்க. சரிங்களா, ஆக்சுவலாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. பட் இவங்களே வந்து அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறந்துடாதீங்க, திரும்ப சொல்கிறேன். இப்போது புதுசாக திருத்தப்பட்ட வக்பு சட்டத்தின்படி வக்பு வாரியம் அமைக்க போகிற முதல் மாநிலம் கேரளா. சரி, ரைட்டுங்க. அடுத்து திரௌபதி முர்மு அவங்க வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னா போர்ச்சுகல் போயிருக்காங்க. சரிங்களா, அதான் கொடுத்துருந்தாங்க லிஸ்பன். ஐநா மற்றும் பன்னாட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்த போர்ச்சுகல் தீர்மானித்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போர்ச்சுகலோட அதிபர் பேர் என்னென்னா மர்செலோ ரெபலோ டிடூசா. சரிங்களா, டிசூசா. இது கேட்க வாய்ப்பில்லை, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, மேபி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட்டுங்க. அடுத்து முக்கியமான நியூஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இது நேற்று நம்ம பார்த்தோம்ல, ஷிஃப்ட் கவுர் அப்படின்றவங்க துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வாங்கினாங்க. எங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அர்ஜென்டினாவில் நடைபெற்றுருக்கு துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை. இன்றைக்கி ஒருத்தர் தங்கம் வாங்கியிருக்காருங்க. அவர் பேர் என்னன்னா ருத்ராக்ஷ் பட்டேல். சரியா, ருத்ராங்ஷ் பாட்டில் அப்படின்றவர் தங்கம் வாங்கியிருக்காரு துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில். அப்போ கேட்பாங்க, ருத்ராங்ஷ் பாட்டிலும் முக்கியம், ஸ்விஃப்ட் கவுரும் முக்கியம், ரெண்டு பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்டாங்கன்னா துப்பாக்கி சுடுதல். மறந்துடாங்க, ரொம்ப முக்கியமான டேட்டா. அதே மாதிரி சார்லஸ் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடந்துச்சு. அதில் வந்து அந்த நாட்டு வீராங்கனை ஜெசிகா பெகுலா அப்படின்றவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தளவு கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது, விட்டுட்டு போகாமல். சரிங்களா, சரி, ரைட்டு, ஓகேங்க. இன்றைக்கி நியூஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இன்னொன்று முக்கியமான நியூஸுங்க, இந்த இருக்கு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். என்னென்னா, உலக தேயிலை ஏற்றுமதியில் 3வது இடத்துக்கு இந்தியா முன்னேறி இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னா கென்யா இருக்குது, 2வது இடத்துல சீனா இருக்குது, 3வது இடத்துல இந்தியா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 3வது இடத்துல ஸ்ரீலங்கா இருந்திருக்கு. சரிங்களா, இப்போ வந்து 3வது இடத்துல இருக்க ஸ்ரீலங்காவை வந்து பின்தள்ளிட்டு இந்தியா வந்து முன்னோக்கி போயிருக்கு. இது நம்ம ஜாகிரஃபி ஓரியன்டாகவும் ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 3வது இடத்துல இருக்குது. சரிங்களா, சரி, ரைட்டுங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.